என்னதான் விதவிதமாக 1000 வெரைட்டியில் வந்திருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம படிக்கும்போது மறக்கவே முடியாது. எது கேட்குறீங்களா? ம் யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பென்னில் வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பென்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இல்லை ஜெல் பென்னு, என்னென்னமோ பென்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபிஃப்த்து டு 6th போகும்போது தான் பென்னே கொடுப்பாங்க. ஓகேங்களா? எழுதுறதுக்கு அப்போ தான் நாங்கள் வந்து பென்னே வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் பென்னோ அந்த மாதிரி பென்ஸ் எல்லாம் இல்லை. அப்போல்லாம் வந்து ஹீரோ பென்னுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பென்னு. அப்போல்லாம் இங்க் பென்னுன்னு தாங்க இருக்கும். நல்லா இங்க் பாட்டில் வந்து இருக்கும். அந்த ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டரில் அந்த இங்கை ஃபில் பண்ணி அந்த பென்னில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா மூடி நல்லா எழுதுவாங்கங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வந்து இருக்குது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ பென் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி இங்க்கு மூலிமா இருக்கிற பென்னை வந்து யூஸ் பண்ணி எழுதியிருக்கீங்களா? அப்போல்லாம் நாங்கள் வந்து இங்க் பென்னை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பரீட்சையிலையுமே அதுதான் யூஸ் பண்ணணும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனுடைய வைப்பே தனியாக இருக்கும். அப்போல்லாம் 5th முடித்து 6th வரமா நம்ம வந்து இனிமேட்டு பென்னில் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடு ஃபுல்லாக பென்னு தான் இருக்கும். அவ்வளோ பென் வாங்குவோம். அதே மாதிரி இங்க் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூவில் ஒன்று இருக்கும், ரெட் கலரில் ஒன்று இருக்கும். ரெட் கலர் இங்க் பென், ப்ளூ கலர் இங்க் பென். உங்களுக்கு அந்த அனுபவம் ஏதாவது இருக்கா?